2007 2008 அந்த தருணம். கலக்கப்போகுது யார் ஆடிஷன் வரும், எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச ஜோக் எல்லாம் சொல்லி பாக்குறேன். அப்ப ரொம்ப சின்ன பையன், இந்த பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கா, அவன் டிவிக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. என்ன விட கம்மியா ஜோக் சொன்னவங்க கைதட்டுறானவங்களா செலக்ட் ஆயிட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ரிஜெக்ட் ஆயிட்டோம்ன்ற ஒரு பெரிய மன வருத்தம். என்னடா பண்ண போறோம் அடுத்து, நம்மளால இந்த மேடைகள்ல சாதிக்க வேணா. என் கூட பட்டிமன்றத்துல பேசுறவங்க எல்லாம் செலக்ட் ஆயிட்டாங்க, நான் மட்டும் ரிஜெக்ட் ஆனேன். பஸ்ல நான் மட்டும் வரணும் மதுரைக்கு, என் கூட வந்தவங்க எல்லாம் சென்னையில ஷூட்டிங் இருக்காங்க, நான் மட்டும் திரும்ப மதுரைக்கு ஒத்தையால வரணும். என் கூட வந்தவங்க எல்லாம் செலக்ட் ஆயிட்டாங்களேன்ற ஒரு வருத்தம். அந்த பஸ்ல வரும்போது ஆட்டோகிராஃப் படங்க, அப்பதான் வந்த படம். அதுல ஸ்னேகா அவர்களுடைய அந்த பாடல் பாவிஜய் அவர்களுடைய வரிகளோட ஓடிட்டு இருக்கு. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறந்து போகும் மாயங்கள், உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் நெஞ்சம் தானே நிலையான சுகம் காணும், யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவிருந்தால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் என்கிற பாவிஜய் அவர்களினுடைய வரிகள் தான் மீண்டும் 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 நம்மால் முயற்சி செய்ய வேண்டும் என்று தோன்றிய அடுத்த ஆடிஷன்லயே போனா அடுத்த ஆடிஷன்ல செலக்ட் ஆகி இன்னைக்கு 18 வருடங்களாக இந்த மேடை துறையில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் என்று சொன்னால் ஒரு பாட்டினுடைய பாடல் வரி நம் வாழ்க்கையை மாற்றும்.